LKG Akshay Meenakshi. Evening everybody. I am Akshaya Meenakshi. Aeroplane up in the sky, escaping you wherever it fly. Over the years, over so high, next meteorite in the sky. Piece of paper, rain run the frog, meet the paisa dandy, beat the paisa dandy, pinned up, winda wing, chubby cheeks, dimple chin, rosy lips, teeth, curly hair, very wide, eyes cute, lovey cute, teacher's rat, yes, fishy injao, papa candy picahu, mama fally inja up, berry like a chumbar, yum, amma inge vava, ஆசை முட்டம் டாட்டா, இல்லையே சோடு போட்டு, இயல் துறவோட்டு, முன்னே போல நல்லா, ஊடியவர் உள்ளா, என்ன உனக்கு தொல்லை, வேறுமிங்க இல்லை, ஐயமின்றி சொல்வேன், முற்றம் வேண்டும் படமா, ஓடும் செயல் அளமா, அவை சொல்ல மொழியம், அட்டை எடுக்கு வழியம். அணில ஓடிவா, அளவனில ஓடிவா, கொய்யா மரம் ஏறிவா, உண்டு பழம் கொண்டு வா, பாடி பழம் வேண்டியதாம், கூடி இருவரம் கொழுத்து செல்லணும். தேங்க்யூ. From LKG Adira. Good morning everyone. Dog in the dog named Ducky found a ball. Tippy-pita, I walked to where Miss Canal to eat dinner. Had to cross a sea, creek horse. While walking on the beach, looked down. He saw in the water. And the dog with thunderbolt, his board fell in the water, jumped into water, touched on the ball, now find he was came out shivering, what hot nothing to eat. Thank you. Good evening everyone. I am Sagitya. Say no to plastic. Say no to plastic bags is the best way to save our environment. Plastic bags become a major cause of land pollution. Plastic is a man-made material. It is used to make everyday items such as bottles, bags, and toys. Plastic harms our earth. Animals eat plastic and die. Plastic blocks drain. It increases pollution. Use cloth and paper bags. Reuse recycling things. Say no to single-use plastic. Plastic free today for a better tomorrow. Stop use plastic. And save your. அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் ஜெயஜாஸ்ரீ. நான் 4ஆம் வகுப்பு படிக்கிறேன். நான் மரம் வளர்ப்பு பற்றி பேச வந்துள்ளேன். தலைப்பு பூமி, நுரையீரல் போன்ற மரம் வளர்ப்பதின் அவசியம் பற்றி பேச வந்துள்ளேன். மண்ணை காக்க மழையாய் பெற, நம்மை காக்க மரம் வளர்ப்பு. மரம் என்பது வெறும் செடிகள் அல்ல,
அதுதான் வருங்கால சந்ததிக்கும் நாம் எழுதி வைக்கும் பசுமை சொத்து. சுவாசமே உயிர். அந்த உயிரை காக்கும் ஆக்சிஜனை நாம் விலை கொடுத்து வாங்குவதில்லை. அதுதான் இயற்கையின் இலவச கொடை. நண்பர்களே, இன்று நம்மை சுற்றி நிலவும் அனைத்தும் சிக்கல்களுக்கும் ஒரே தீர்வு மரங்கள் மட்டுமே. மரங்கள் என்பது வெறும் செடிகள் அல்ல, அவை நமக்கு நம் எதிர்கால சந்ததிக்கு இயற்கையின் கையெழுத்தில் எழுதி வைக்கப்பட்டுள்ள பசுமை சொத்து. மரம் நடுவது என்பது ஒரு முதலீடு. அதன் லாபம் சுத்தமான காற்று, ஆரோக்கியமான வாழ்க்கை. மரங்களின் ஆழமான வேர்கள் மண்ணை பிணைந்து வைத்திருப்பதால் வெள்ளப்பெருக்கு ஏற்படும் போது மண்ணரிப்பு தடுக்கப்படுகிறது. இன்று புவி வெப்பமயமாதல் என்பது உலகளாவிய அச்சுறுத்தலாக இருக்கிறது. ஒரு காகிதத்துக்கு ஒரு மரத்தை வெட்டலாம், ஆனால் ஒரு நாள் அந்த மரத்தின்றி நாம் சுவாசிக்கவே முடியாது. மனிதன் இல்லாவிட்டாலும் மரம் வாழும், ஆனால் மரம் இல்லாவிட்டாலும் மனிதன் வாழவே முடியாது. இதுதான் உண்மை. நாம் ஒவ்வொரு சுவாசிக்கும் ஒவ்வொரு வினாடிக்கு இயற்கை எண்ணெயின் மௌனமான போராளிகளுக்கு நன்றி. 1000 மரங்கள் மரணம், 6 வழிச்சாலை ஜனனம், அதில் 1000 வாகனங்கள் பயணம். ஒவ்வொரு வாகனத்திலும் ஒரு வசனம். மரம் வளர்ப்போம், மழை பெறுவோம், சொல்லிடுக நடுவோம், இந்த உலகை பசுமையாக்குவோம். நன்றி, வணக்கம். நல்ல ஒரு கைத்தட்டல் கொடுத்துடலாம். சாப்பிட மறக்கிறோம், படிக்க மறக்கிறோம், படிச்சதை எழுத கூட மறக்கிறோம். ஆனா இங்க ஒருத்தர் பேரையே மறந்துட்டார். அவரை பத்தி தான் பார்க்கிறோம். பார்க்கலாமா? என் பேர் மறந்து போச்சே, ஆனா நான் எப்படியாச்சும் கண்டுபிடிச்சிருவேன். யாருக்கிட்ட கேட்கலது? அங்க ஒரு கண்ணுக்குட்டி இருக்க, அதுக்கிட்ட போய் கேட்போம். வாங்க. கோலு கோலு கன்ற, என் பேர் என்ன? நானே ஒரு சின்ன கண்ணுக்குட்டி, எனக்கு எப்படி உன் பேர்லாம் தெரியும்? எங்க அம்மா கிட்ட போய் கேளு, அவங்களுக்கு தான் எல்லாமே தெரியும். கோலு கோலு கன்ற, கன்றன் தாயே, என் பேர் என்ன? என்ன மேய்க்கும் இடையா, அவங்கிட்ட போய் கேட்டுக்கோ. கோலு கோலு கன்ற, கோலு கோலு கன்ற, கன்றன் தாயே, அதை மேய்க்கும் இடையா, என் பேர் என்ன? நம்ம ஆடலாம். எனக்கா பயப்படுது? கையில இருக்கு பாரு குச்சி, அதுக்கு தான் இதெல்லாம் பயப்படுது. நீ வேணா குச்சிக்கிட்டே கேளு. கொலு கொலு கன்ற, கன்றன் தாயே, மடுமே குமிடையா, ரேயான்கே கோலே, என் பேர் என்ன? எனவே நான் மலத்துல இருந்து தான் உடைச்சாங்க. நீ வேணா மலத்துக்கிட்டே கேளு. கொலு கொலு கன்ற, கன்றன் தாயே, மாடுமே குமி இளையா, ரேயான்கே கோலே, ஒரு வளர்ந்த மரமே, என் பேர் என்ன? எனக்கு உன் பேரு மேல இருக்கு பாரு கொக்கை, அதுக்கிட்ட கேளு. எவ்வளோ வயசுல இருக்கு. சரி போல. கொலு கொலு கன்ற, கன்றன் தாயே, மருமே குமிடையா, ரேயான்கே கோலே, கோல் வளர்ந்த மரமே, மரத்திற்கும் கொக்கே, கொக்கு, என் பேர் என்ன? எனக்கு தெரியாது. குளத்துக்கிட்ட கேட்டுக்கோ. கொலு 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 கன்ற, கன்றன் தாயே, மாடுமே குமிடையா,
விளையாட்டு கோலே கோல் வளர்ந்த மரமே மரத்திற்கும் கொக்கே கொக்கும் மாலும் குளமே குளத்திற்கும் மீனே பிடிக்கும் மலையா மலையன்கே சத்திய என் பேர் என்ன நீ ஏமா எனக்கு இவ்வளோ வேலை இருக்கு மண்ணு தான் எனக்கு உதவிப்படுது நீ வேணா மண்ணுக்கிட்டே கேளு கொலு கொலு கன்று கன்றன் தாயே மாடுமே குமிடையா என்கே கோலே கோல் வளர்ந்த மரமே மரத்திற்கும் கொக்கே கொக்கும் மாலும் குளமே குளத்திற்கும் மீனே மீன் பிடிக்கும் மலையா மலையன்கே சட்டி செய்யும் குயவா குயவன்கே மண்ணே என்னாச்சு மண்ணே என் பேர் என்ன நான் ரொம்ப அமைதியாக வந்தான் ஆனால் ஒரு சொட்டு தண்ணி பட்ட புல்லு வளருது பாரு அதுக்கிட்ட வேணா நீ கேளு கொலு கொலு கன்றன் தாயே மாடுமே குமிடையா என்கே கோலே ஒரு வளர்ந்த மரமே மரத்திற்கும் கொக்கே கொக்கும் ஆளும் குளமே குளத்திற்கும் மீனே மீன் பிடிக்கும் அலையா வளையன்கே சட்டி செய்யும் குயவா இவன்கே மண்ணே மண்ணில் வளர்ந்த புல்லே என் பேர் என்ன என்னால முடியல என் பேரு சொல்லியல அதை நீ ஏமா எனவே இன்னும் 2 நிமிஷத்துல குதிரை சொல்றோம் என்னோட பெரியவே குதிரைதான் நீ வேணா குதிரைக்கிட்டே கேளு கொலு கொலு கன்றன் தாயே மாடுமே குமிடையா இளையன்கே கோலே கோல் வளர்ந்த மரமே மரத்திற்கும் கொக்கே கொக்கும் மாலும் குளமே குளத்திற்கும் மீனே மீன் பிடிக்கும் மலையா மலையன்கே சட்டி செய்யும் குயவா சிவன்கே மண்ணே மண்ணில் வளர்ந்து புள்ளி தின்ன குதிரையே என் பேர் என்ன யாராச்சும் பேரை போய் வளர்ப்பாங்களா ஆமால என் பேர் எல்லாரும் புரிஞ்சுக்கோங்க என் பேர் கொலு கொலு கன்றன் தாயே மாடுமே குமிடையா இளையன்கே கோலே கோல் வளர்ந்த மரமே மரத்திற்கும் கொக்கே கொக்கும் மாலும் குளமே குளத்திற்கும் மீனே மீன் பிடிக்கும் மலையா வளையன்கே சட்டி செய்யும் குயவா குயவன்கே மண்ணே மண்ணில் வளர்ந்த புள்ளி தின்னு குதிரையா என் பேர் நன்றி. தேங்க்யூ நல்ல ஒரு கைத்தட்டல் கொடுத்துடலாம். இந்த கதையை கேட்கும்போது உங்களுக்கு ஒரு காமெடி படம் ஞாபகம் வந்தால் அதுக்கு நாங்கள் பொறுப்பு இல்லை. அன்னைக்கு காலையில் 6 மணிக்கு ஆரம்பிப்பாங்கல்ல, அது மாதிரி இருக்கு. திருப்பி ரிப்பீட் நல்ல ஒரு கைத்தட்டல் கொடுத்தல. இது சாதாரண விஷயம் கிடையாது. இங்கே ஸ்டேஜில் நின்று பேசுறதுன்றது நல்ல ஒரு கைத்தட்டல் கொடுத்துடலாம். பட் இது ஒரு ரிவைஸ்ல சொல்ல போறான்னு சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் ரிசிகேஷன் நம்பர்ஸ் வந்து ரிவர்ஸில் சொல்ல போகிறேன் இப்போ. Good evening to everyone. My name is Rishikeshan. I am studying first standard. Today is going to tell numbers in reverse. Numbers 100, 99, 98, 97, 96, 95, 94, 93, 92, 91, 90, 89, 88, 87, 86, 85, 84, 83, 82, 81, 80, 79, 78, 77, 76, 75, 74, 73, 72, 71, 70,
69, 68, 67, 66, 65, 64, 63, 62, 61, 60, 59, 58, 57, 56, 55, 54, 53, 52, 51, 50, 49, 48, 47, 46, 45, 44, 43, 42, 41, 40, 39, 38, 37, 36, 35, 34, 33, 32, 31, 30, 29, 28, 27, 26, 25, 24, 23, 22, 21, 20, 19, 18, 17, 16, 15, 14, 13, 12, 11, 10, 9, 8, 7, 6, 5, 4, 3, 2, 1. Thank Quote. you. By 5th standard, Prince Williams. Good evening, everyone. My name is H. Prince William. I am playing a keyboard. Thank you. Performance, thank you so much. Children, அனைவருக்கும்
ஸ்ரீசுதன். நான் 5ஆம் வகுப்பு படிக்கிறேன். நான் மாவட்டங்களின் பெயர் மற்றும் மாவட்டங்களின் சிறப்பு உணவுகள் பற்றி பேச அரியலூர், செங்கல்பட்டு, அரியலூர், செங்கல்பட்டு, சென்னை, கோயம்புத்தூர், கடலூர், தர்மபுரி, திண்டுக்கல், ஈரோடு, கள்ளக்குறிச்சி, காஞ்சிபுரம், கன்னியாகுமரி, கரூர், கிருஷ்ணகிரி, மதுரை, மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், நாமக்கல், நீலகிரி, பெரம்பலூர், புதுக்கோட்டை, ராமநாதபுரம், ராணிப்பேட்டை, சேலம், சிவகங்கை, தென்காசி, தஞ்சாவூர், திருவள்ளூர், திருவாரூர், திருப்பூர், திருச்சிராப்பள்ளி, திருப்பத்தூர், திருவண்ணாமலை, வேலூர், விழுப்புரம், விருதுநகர், தேனி மாவட்டங்களின் சிறப்பு உணவுகள். அரியலூர் வாழைப்பூ வடை, செங்கல்பட்டு ஆம்பூர் பிரியாணி, சென்னை வடகரி, கோயம்புத்தூர் அரிசி பருப்பு சாதம், கடலூர் இட்லி தோசை, தர்மபுரி மட்டன் பிரியாணி, திண்டுக்கல் பிரியாணி, ஈரோடு கொங்கு கறி வறுவல், கள்ளக்குறிச்சி சின்ன வெங்காயம் முறுக்கு, காஞ்சிபுரம் இட்லி, கன்னியாகுமரி அவியல், கரூர் நாட்டுக்கோழி குழம்பு, கிருஷ்ணகிரி மாம்பழம், மதுரை கறிதோசை, மயிலாடுதுறை சாம்பார் சாதம், நாகப்பட்டினம் இறால் தொக்கு, நாமக்கல் முட்டை தொக்கு, நீலகிரி டீ, பெரம்பலூர் தேங்காய் பால் முறுக்கு, புதுக்கோட்டை முட்டை பொடி மாஸ், ராமநாதபுரம் மீன் குழம்பு, ராணிப்பேட்டை சீரக கம்பா பிரியாணி, சேலம் மாம்பழம், சிவகங்கை செட்டிநாட்டு உப்பு கண்டம், தென்காசி கொத்து பரோட்டா, தஞ்சாவூர் கருப்பட்டி அல்வா, திருவள்ளூர் புளியோதரை, திருவாரூர் மீன் குழம்பு, திருப்பூர் பள்ளிப்பாளையம் சிக்கன், திருச்சிராப்பள்ளி சாம்பார் வடை, திருநெல்வேலி அல்வா, திருப்பத்தூர் ஆம்பூர் பிரியாணி, திருவண்ணாமலை வெண்பொங்கல், விழுப்புரம் இடியாப்பம், விருதுநகர் பொரிச்ச பரோட்டா, வேலூர் சிறுதானிய அடை, தேனி மட்டன் சுக்கா. நன்றி. மதிப்பிற்குரிய ஆசிரியர்களே, நண்பர்களே, இங்கு அமர்ந்திருக்கும் அனைவருக்கும் எனது மாலை வணக்கம். என் பெயர் ஹேமன். நான் 3ஆம் வகுப்பு படிக்கின்றேன். இன்று நான் ஆரோக்கியமே செல்வம் என்ற தலைப்பில் பேசப்போகிறேன். கிடைப்பதற்கு அரிய பிறவி மனித பிறவி என்று தமிழ் மூதாட்டியர் ஔவையார் கூறியுள்ளார். அதை பேணி பாதுகாத்து பயன்படத்தக்க வகையில் வாழ்வை நடத்த வேண்டும். உடலில் உறுதி உடையவரே உலகில் இன்பம் உடையவராம் எனக்கு கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை கூறியுள்ளார். இந்த வாசகம் எளிமையானதாக தோன்றலாம், ஆனால் இது ஒரு சக்தி வாய்ந்த செய்தியை கொண்டுள்ளது. ஆரோக்கியம் பணம் அல்லது தங்கத்தை விட மதிப்புமிக்கது. நாம் நோய்வாய்ப்பட்டிருந்தால் நம்மிடம் பணம் இருந்தாலும் வாழ்க்கையை அனுபவிக்க முடியாது. நல்ல உணவு, சுத்தமான நீரை குடிப்பது மிகவும் நன்று. சரியான நேரத்தில் தூங்குதல், உடற்பயிற்சி செய்தல் நம் உடலை வலுவாக வைத்திருக்க உதவும். ஆரோக்கியமில்லா உணவினை தவிர்த்தல் நல்லது. குழந்தை பருவத்தில் இருந்தே ஆரோக்கியமான பழக்கங்கள் நமது எதிர்காலத்தை சிறப்பாக மாற்றும். யோகா மற்றும் தியானம் நம் உடலையும் மனதையும் நலமாக்கும். நினைவில் கொள்ளுங்கள், ஒரு முறை ஆரோக்கியத்தை இழந்தால் அதை மீண்டும் பெறுவது கடினம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் என்பது பழமொழி. நோயற்ற வாழ்வே செல்வத்தை ஈட்டும். இது புதுமொழி. நன்றி. Rhymes from UKG Satvika Kalyani. Good morning everyone. Good evening everyone. My name is Satvika Kalyani. Where is pumpkin? Where is pumpkin? Here I am. Here I am. How are you this morning? Very well, thank you. Ran away home. Ran away home.
How are you this morning? Very well, thank you. Run away home, run away home. Where is the baby? Where is the baby? Here I am, here I am. How are you this morning? Very well, thank you. Run away home, run away home. Where is the family? Where is the family? Here I am, here I am. How are you this morning? Very well, thank you. Run away home, run away home. Thank you. அனைவருக்கும் மாலை வணக்கம். என் பெயர் ஹரிதா. நான் முதலாம் வகுப்பில் படிக்கிறேன். நம்ம மருதையை பற்றி பேச வந்திருக்கேன். மருதை தமிழ்நாட்டில் உள்ள பழமையான நகரம். கல் தோன்றி மண் தோன்றான் காலத்தை தோன்றியும் மூத்த கொடி நம் கீழடி. மீனாட்சி கோயில் திருக்கோயில். மருதையின் அடையாளம் மல்லிகைப்பூ வாசனையாலே மருதையை மணக்கும் தூங்கா நகரம், கோயில் நகரம். இப்படி பல பெயர்கள் மருதைக்கு உண்டு. மருதை ஜிகர்தண்டா, கறிதோசை, இடியாப்பம், சுக்கா என எல்லாமே ஸ்பெஷல். மருதை தமிழே தனி அழகுதான். நன்றி. நான் கல்வி கவிதை பற்றி உங்களிடம் கூற வந்துள்ளேன். பள்ளி என் கோவில், ஆசிரியர் என் கடவுள், படிப்பு என் லட்சியம், சர்வேஸ் என் பெயர். கல்வி என்பது வெறும் 3 எழுத்துதான். ஆனால் மனிதர்களின் தலையெழுத்தை மாற்றும் எழுத்து. உலகம் புரியாது, உள்ளதும் தெரியாது, தன்னையே அறியாது வந்த எம்மை அன்பை காட்டி அறிவை ஊட்டி இருளை விளக்கி உள்ளம் தெளிவித்து மனம் மகிழ்வித்து உலகை அறிய வைத்து உயிர்ப்பித்த ஆலயமே எங்கள் பள்ளி. கல்வி என்பது கடல், அதை கற்றுக் கொடுப்பது தொழில் அல்ல தவம். நம்பிக்கை கைவிட்டாலும் நாம் கற்ற கல்வி என்னைக்கும் உன்னை கைவிடாது. இந்த உலகம் மனிதர்களிடம் திருட முடியாத பெரிய சொத்து கல்வி. கல்வியை கற்போம், கனவை நினைவாக்குவோம். கல்வி என்னும் கடலில், பள்ளி என்னும் படகில், ஆசிரியர் என்னும் துடுப்பில் நாம் பயணம் செய்தால் வெற்றி நிச்சயம். இந்த உலகம் உன்னை கண்டு வியந்து போகட்டும். நன்றி, வணக்கம். தேங்க் யூ சூப்பரா. My name is Mohit Kumar. I am studying 2nd standard. I am going to talk about countries and the capitals name. இந்தியா, Delhi, ரஷ்யா, Moscow, ஜப்பான், Tokyo, ஸ்ரீலங்கா, Colombo, இங்கிலாந்து, London, பிரான்ஸ், Paris, மெக்சிகோ, Mexico City, இத்தாலி, Rome, ஆப்கானிஸ்தான், Kabul, USA, Washington DC, பெரு, Lima, நார்வே, Oslo, ஜமைக்கா, Kingston, ஓமன், Muscat, பிரேசில், Brasilia, நியூசிலாந்து, Wellington, ஃபிஜி, Suva, பங்களாதேஷ், Staha, ஜெர்மனி, Berlin, பெர்லின், சவுத் ஆப்பிரிக்கா, Cape Town, ஆஸ்திரேலியா, Canberra, கனடா, Ottawa, ஸ்பெயின், Madrid, அயர்லாந்து, Dublin, சைனா. Beijing. வெரி குட். Thank you.